இந்த பதிவுல 3 விரலி மஞ்சள் இருந்தால் போதும், பணம் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் அடைத்து விடலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சிலர் பார்த்தா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. மாச கடைசியில பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில கொஞ்சம் கூட காசு தங்காது. சேமித்த பணம் எந்த வழியில செலவாகுதுன்னே தெரியாது. மனுஷனுக்கு நோய் நொடின்னு அதுக்கு விரைய செலவாயிட்டு இருக்கும். இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ரிப்பேர் வச்சுக்கிட்டே இருக்கும். அதில் விரைய செலவாயிட்டே இருக்கும். இந்த பணத்தை சேமித்து வைக்க சூட்சுமங்கள் சிலருக்கு தெரியும். அது அவங்களுக்கு ஒரு கலை. அந்த கலையின் மூலமாக அந்த பணத்தை சேமித்து வைப்பாங்க. சில பேருக்கு கையில் பணமே தங்காது. இந்த பணம் தங்கிறதுக்கு நிறைய தாந்திரீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. தற்போதைய வாழ்க்கையில் நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே பணம் தான். பணம் இல்லைன்னா அவன் பணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பணம் இருந்தால் தான் நமக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு. நம்மளும் வாழ முடியும். மதிப்பு விடுங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை பணம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி இந்த பணத்தை நம்ம சேமித்து வைத்து எதுலையாவது முதலீடு பண்ணி அதை பல மடங்காக உயர்த்தணும்னு நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கையில் காசு தங்க மாட்டேங்குது. இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செஞ்சாலே போதும். வருமானம் இல்லாதவர்களுக்கு கூட வருமானம் தானாக தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க. தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பணம் அதிகரிக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி செவ்வாழை வீட்டை துடைக்கிறோம்ல, அந்த சுத்தம் செய்வதை செய்யக்கூடாது. ஒட்டடை அடிக்கிறது, வீடு துடைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. முடியாத பட்சத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளி செவ்வாழை துடைக்கிறது பரவாயில்ல. ஆனால் எப்போ பார்த்தாலும் வெள்ளி செவ்வாழையே வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. லக்ஷ்மி கடாட்சம் வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவரவும் தடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி செவ்வாழை வீட்டை துடைக்காம மற்ற நாட்களில் நம்ம துடைக்கிறப்ப தண்ணியில் ஒரு கை கல்லுப்பு போட்டு அதில் துளி மஞ்சள் சேர்த்து வீட்டை துடைக்கிறப்ப தர்த்ரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகி பணவரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாளுக்கு, மகாலட்சுமிக்கெல்லாம் பிடித்த துளசி இருக்கு இல்லையா, அது மருத்துவ குணங்கள் மட்டும் நிறைந்ததில்ல, ஜோதிடத்தில் அது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த துளசி இலைகள் மற்றும் 11 கிராம்பு எடுத்து அதை சுத்தமான வெள்ளை நிற துணியில கட்டி பணத்தை சேமிக்கிற இடம், அரிசி வைக்கிற இடத்துல வச்சாவே மகாலட்சுமியோட ஆசிகள் கிடைக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய்ந்த துளசி இலைகளை கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பணம் பெருகும், வருமானம் கூடும். பண வரவு வர்றதுக்கான சில இதெல்லாம் தடைகள் ஏற்பட்டது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சளை வச்சு எப்படி செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் அப்படிங்கிறதே மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பொருள். இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுனால மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதற்கு 3 விரலி மஞ்சளை மட்டும் எடுத்துக்குங்க. இதற்கு ஒரு சிகப்பு துணி தான் வேணும். வேற கலர் துணி எடுக்கக்கூடாது. இந்த சிகப்பு துணியில இதில் கற்கண்டு கொஞ்சோண்டு வச்சு அதோடு இந்த விரலி மஞ்சளையும் வச்சு அதை ஒரு முடிச்சா போட்டுக்குங்க. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு அதில் ஒரு 10 ரூபாயும் 1 ரூபாய் நாணயம் ஒன்றையும் வச்சு அதை நீங்கள் பணத்தை சேமிக்கிற இடத்துல வச்சிருங்க. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். அங்கே நம்ம பணம் சேமித்து வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குவதோட மஞ்சள் குரு பகவானுக்கு உரிய நிறம் அல்லவா, அதனால பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்பும் உண்டு. நம்ம உழைப்பையும் போடுறப்ப நேரங்காலம் கூடி வர்றப்ப நமக்கு பணம் வருவதற்கான வழிகள் பிறக்கும். இதன் மூலம் நம்ம கட்ட முடியாத இருந்த கடனையும் நம்ம கட்ட முடியும். நீண்ட காலமாக வராமல் எங்கேயாவது பணம் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் நமக்கு சேரும். இது ஒரு எளிய தாந்திரீக பரிகாரம். இதை செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.